Hi friends, welcome to Cinema Thief channel. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப ஹைப் கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் நல்ல ஃபன் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் போனாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தை வச்சு நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சூரியோட காமெடி சீன்ஸ் இதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாத்துக்கு மேலே படத்தில் இமான் அவர்களோட பாடல்கள் எல்லாம் செம்ம ஹிட்டுங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சுங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிற படம் ரஜினி முருகனுங்க. இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயன் சூரி இந்த காம்பினேஷன் இணைந்து நடித்தாங்க. இந்த படத்தையும் பொன்ராம் தான் டைரக்ட் பண்ணார், இமான் தான் இசை அமைச்சார். படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாக பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆன டைமில் செம்ம டாக்ஸுங்க, நல்ல வரவேற்பு கிடச்சிது. படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதற்கு மெயின் காரணம் படத்தோட டயலாக்ஸு, ஸ்க்ரீன் பிளே, கதை எல்லாமேங்க. அதை தாண்டி ஃபன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இந்த படம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டுங்க. இந்த படத்துலையும் கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயன் காம்போ பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரித்த நம்ம வீட்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டு பிள்ளைய பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார் இமான். இந்த படத்துலையும் பாடல்கள்லாம் செம்மையிட்டு இந்த படத்தில் எமோஷன் எக்கச்சக்கமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் குடும்பமாக போய் தேட்டரில் படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு ஃபேமிலி ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு இந்த நம்ம வீட்டு பிள்ளை படம். செம்ம பிளாக் பஸ்டர் கலெக்ஷனுங்க இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில். அதுக்கு அடுத்து லிஸ்ட்டில் இருக்கிற படம் டாக்டருங்க. டாக்டரில் சிவகார்த்திகேயன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார். படத்தில் அவருக்கு டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் டைலாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அனிருத் திசையில் இந்த படம் பெரிய ஹிட் அடிச்சதுங்க. நெல்சன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பிளாக் காமெடி அந்த ஜானரில் எடுத்திருந்தாங்க. அந்த பிளாக் காமெடி பெருசாகவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு. அதெல்லாம் தாண்டி அனிருத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில். இன்றைக்கும் இந்த படத்தோட பாடல்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற படம் தான் அமரனுங்க. அமரன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. 100 days செலிப்ரேஷன் கூட இப்போ ரீசெண்டாக கொண்டாடினாங்க. காரணம் படத்தோட கலெக்ஷன், அதை தாண்டி படத்தோட கண்டென்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இது ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதை தாண்டி சிவகார்த்திகேயன் ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோட சாங்ஸ்லாம் பெருசாக ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் சாய் பல்லியோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஓவராலாக இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இன்றைக்கி வரைக்கும் சிவகார்த்திகேயன் கேரளில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸுங்க.